ஹாய் எவ்ரிவன். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ்ஷஸ் ப்ரீடிங் பண்ணணுன்ட்டு. ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு கப்பி ப்ரீடிங் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக போயிட்டு ஒரு செட் ஆஃப் கப்பீஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது நம்ம இப்போ ப்ரீடிங் செட்டப் பண்ணி நம்ம இது ப்ரீட் ஆகுதான்னு பார்ப்போம். வாங்க செட் பண்ணுவோம். ஸோ ஒரு 10 லிட்டர் கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரு எம்ப்ராய்டிங் ஷீட் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா கப்பி போடுற குட்டி அதுவே சாப்பிட்டுமா. ஸோ அதை குட்டீஸை சேவ் பண்ணுறதுக்காக இதை வைக்கணும். பிகாஸ் இது வழியாக குட்டீஸ் வெளியில் வந்துடும். ஸோ அந்த செட்டப் பண்ணி பார்ப்போம். பண்ணி பார்த்து கப்பீஸை விட்டு பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கெட்டில் ஆரோ வாட்டர் பிடிச்சி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த ஆரோ வாட்டர் இதில் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த எம்ப்ராய்டிங் ஷீட்டை வந்து அது உள்ள இப்படி வச்சிடலாம் நம்ம. ஓகே, வச்சாச்சு. இப்போ பாருங்கள், எம்ப்ராய்டிங் ஷீட் வச்சாச்சு. கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கப்பி குட்டி போட்டுச்சுன்னா அந்த ஸ்பேஸ் வழியாக கீழே வந்துடும். ஸோ இப்போ வந்து இது ஃபாக்ஸ் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எதுக்குன்னா இந்த கப்பீஸ் வந்து ஹைடிங் ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோம் இதை. ஸோ இதை நம்ம வச்சு இந்த வாட்டரில் ஃபில் பண்ணிப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போது ஒரு 2 ட்ராப் மிஸ்டர் ப்ளூ வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏர் ஃபில்டரை இது உள்ள வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம கப்பீஸை உள்ளே விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா செட்டப்பும் முடிச்சாச்சு. கப்பீஸை வெளில விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்போ குட்டி போடுறதுன்னு. குட்டி போடும்போது நான் நெக்ஸ்ட் அப்டேட் தரேன். ஸோ இதுலேருந்து வர குட்டி எல்லாத்தையும் ஃப்ரீயாகவே கொடுத்துடலான்னு இருக்கேன் கேட்குறவங்களுக்கு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ குட்டி வருதுன்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.